எங்கள் வீட்டில் காலையில் டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? லீவ் விட்டாவே அம்மா அவங்க வீட்டுக்கு வந்துடுவோம். இன்னைக்கு லீவோட கடைசி நாள் சொல்லப்போனால். இந்த 5 நாள் லீவாக இருந்துச்சு. பால் கறந்தாங்கன்னா பால் கொண்டு போவோம். அம்மா வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பால் கறந்து பால் கேன்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு டெய்லி ஒரு நாரைக்குக்கு வரும். காலையில் வந்ததும் அந்த சுற்றி இருக்கிற பூச்சி எல்லாமே எடுத்துக்கும். அப்புறம் ஒரு சில டைம் தவளையெல்லாம் பிடிக்கும். அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி எல்லாம் பிடிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த பூ ரொம்ப அழகாக விரிஞ்சு விரியறதுக்கு தயாராக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூ. ஆனால் இது பூச்சி எல்லாமே பொறிச்சு சாப்பிடத்தான் போகுது. இருந்தாலும் இருக்கட்டும், அதுக்கும் இது உணவாகத்தான் போகும். அப்புறம் மாடு வந்துட்டு பால் கறந்துட்டு சாலையிலேருந்து இந்த பக்கம் கொண்டு வந்து கட்டி வச்சிருவேன். கொஞ்சம் குளிராக இருக்கும். சூரியன் பகவானும் அப்படியே உங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வெயில் வந்துடும் அப்படின்னு இப்போ தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு தை அமாவாசைங்களா, அதனால் எப்பவுமே எங்கள் பாட்டி இந்த அமாவாசை சனிக்கிழமை அப்படியெல்லாம் வந்துருச்சுங்கன்னா வீடு வாசலெல்லாம் நீட்டாக வலிக்கிறது எங்கள் பாட்டியோட டியூட்டி. அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் எங்கள் மார்னிங்கோட ரொட்டீன் ஒர்க்.